இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஆத்தாடி ஆத்தா அதெல்லாம் பொம்பளையா இந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியாது. நான் பேசாம என் பையெல்லாம் தூக்கிட்டு இங்க வந்துடுறேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து கேட்கணும் வைக்கணும். நீ எல்லாம் எதுக்கு ஆம்பளை பையன் இந்த வீட்டுல இருக்க? என்ன சொல்ல என்ன இது வரைக்கும் என்ன கேட்டிருக்க? எனக்கு நான் கேக்குறதால என்ன ஓவரா பேசிட்டு இருக்காரு அவரு. அக்கா வந்து என்ன அப்படி பேசிட்டு இருக்கு நீங்க பாத்து இருக்கீங்க. என்ன நான் பேசுறேன். நான் போறேன். நான் என்ன பண்றேன்னு பாரு வேற மாதிரி ஆயிடும். இங்க பாரு பைத்தியம் மாதிரி பண்ணாத. அதெல்லாம் பொறுமையா போ. ஆனா உங்க அப்பா வரட்டும் போய் பேசணும். நீ ஒண்ணும் போக வேணாம். அவர் பேச சரி வரல. நான் ஏன் ஸ்டைல்ல பார்த்தா சரியா வரேன். ஏய் வேணாம்டா. நான் அந்த வீட்டுக்கு போய் என்னமா போங்க போங்க. சும்மா என்ன பேசிடணுமா? என்ன நினைச்சிருக்க அந்த ஆளு? ஆமா என்னடா ஆமா அக்கா வீட்டுக்கு வந்தது வந்து என்ன அக்கா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. கூடவே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாளா இல்ல பாதியில அப்படியே எஸ்கேப் போய் ஓடணும்னு நினைக்கிறாளான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பண்றதெல்லாம் தெரியாது இல்ல மாமா. எடுத்தாலும் வாய் பேசுறா. வாய் இவரு எதிர்த்தாப்புல கிளவி இருக்கு பத்தியா? ஆமா அது கூட இதுகிட்ட தோத்துரும். முடிஞ்ச தெரியாத உங்களுக்கு எங்க அக்காவே லூஸ் அது லூசுன்னு தெரியுது. என்ன நாங்க என்ன பண்றது? இந்த வார்த்தையை மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டனே அப்ப சொல்லி இருந்தீங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பேன். அப்பெல்லாம் மாமா எங்க அக்கா நல்லங்க மாமா கட்டிக்கங்க மாமா அப்படின்னா எல்லாம் நேரம் நீ பாரு நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட. ஒரு ஆம்பளை கொஞ்சம் ஒரு தளர்வுகள் எல்லாம் கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டேங்கிறேன். நீங்க பசங்களோட போனோம்னா அடுத்து போன 10 வாட்டி போன் எங்க இருக்கீங்க சொல்லிட்டு போறேன். கிளம்பிட்டேன் 9 மணி கிளம்பிட்டேன் 9:05 ஒரு வாட்டி போன் என்ன அப்பதான் கேட்கும் எங்க இருக்கு என்ன கேட்க எதுக்கு அப்படி கேட்கணும்? நான் தான் போறேன். ஒரு கிரிக்கெட் விளையாட போனோம்னா எங்க இருக்கீங்க நான் போனே வீட்லயே போட்டு போயிடுறேன். சொல்லி வை. சரி மனுஷனை போட்டு கொட்டிக்கிட்டே இருக்க கூடாது. சரி சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பி விடுங்க. நான் அனுப்பி பார்த்து நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க. நான் பார்த்துதான் மாப்பிள்ள இருக்கேன். அவன் சொல்ற கேளு நீயே கேளு. நான் எதுவும் சொல்ல. நீ நியாயமா பேசு. கல்யாணம் எல்லாம் பண்ணிராது. சரி கல்யாணம் பண்ணிராது. சரி என்ன போய் கூட்டு வா போ. இந்த ஆளுக்கு பொண்ணா கொடுக்காதீங்க நான் கெஞ்சின கதர்ன வீட்டுல மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள பங்கமான மாப்பிள்ள கொடுத்தான். ஊர்ல கெட்ட பக்கம் பூரா இருக்கு. விளையாட வேற போறான். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு காலைல போனா நைட்டு வராங்க. எப்படிங்க வச்சு வாழ்றது? டென்ஷன் பண்றாங்க உட்காந்துக்கிட்டு. என்ன அவனே என்ன சொன்னாரு? பேசிட்டேன் போட்டு கிழிச்சிட்டேன். நான் கிழிச்சிட்டேன் அப்படி டக்குன்னு கால்ல விழுந்துட்டாரு. அந்த பையன் இருக்கணும்னே. அந்த பையன் இருந்தா தேனிச்சுக்க நாளை பின்ன அந்த மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இல்லன்னா நம்ம கேட்க யாரும் இல்ல கேனாச்சிருக்கின்னு சொல்லி தலையில ஏறி ஆடுவாங்க. அதான் இப்ப வந்து என்னன்னா நீங்களே வந்து கூப்பிடுங்கண்ணே. நான் கூப்பிட்ட சண்டை மாதிரி தெரிஞ்சிடும். யாருக்கும் தெரியாது சண்டை மாதிரி. அப்படியே நீயே அனுப்பி விட சொல்லு வர சொல்லு அப்படின்னா அத கூட பண்ண மாட்டாரா? ஹலோ என்ன எங்க இருக்கீங்க? நான் வர்றேன் வீட்டுக்கு வர்றேன். வைங்க வீட்டுக்கு வாங்க வேமா வாங்க. மாமியார் இருந்துச்சா? அவங்களும் இல்ல அந்த பொம்பளை இருந்தா அந்த பொம்பளை 4 கிளி கிழிச்சிருக்கணும். நீ